இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண உறுப்பினர்கள் சிலருக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தலை கண்டித்து மல்லிகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொகவந்தலாவை, மஸ்கெலியா, நோவோட் மற்றும் டிக்கோயா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பொகவந்தலாவை நகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் இந்த கவனியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மாகாண சபை உறுப்பினர்கள் ஏனைய தலைவர்கள் போன்றவர்களை சீண்டி பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன. மாகாண சபை உறுப்பினர்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை வந்து பார்க்கின்றார். இந்த அமைப்பிலே அழுக்கு பூச நினைத்து அரசியல் ரீதியாக பழிவாங்க நினைப்பதற்கு எதிராகத்தான் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். இதேவேளை ஹட்டன், மல்லிகைப்பூ சந்தியிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் கவனியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹட்டன் நகரை அண்மித்த பெருந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். காங்கிரஸ் நம்ம எடுத்த தீர்மானத்தில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அன்றைக்கு என்ன முடிவு எடுத்தோமோ பல ஜனாதிபதிக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். நம்ம மத்த மாதிரி வார்த்தை சொன்னா வார்த்தையை காப்பாற்றணும். அதனால இந்த மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது. நீங்க வந்திருக்கீங்க, நேரடியா இறங்கிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு இது அப்படியே நம்ம அதை முடிச்சுட்டு போவோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தலை கண்டித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் நோவோட் பகுதியிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேகத்தின் சில பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவிடம் நாம் வினவினோம். சிலரினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.